ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். worst to பெஸ்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஃபுட்டு எந்த அளவு முக்கியமோ அதே அளவு தூக்கமும் ரொம்பவே முக்கியம். ஒரு நல்ல தூக்கம் அப்படின்றது நம்மளோட பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகவும் நம்ம ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வெல்பீயிங்காக இருக்கவும் ரொம்பவே அவசியமாக இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கலி சேஞ்ச் ஆக மசில் பில்டு பண்ணுறதா இருந்தாலும் ஃபேட் லாஸ் ப்ராசஸில் இறங்க போகிறேன்னு இருந்தாலுமே இது ரெண்டுமே சரியான அளவான நேரத்தில் தூங்குறத டைரக்ட்லி ரிலேட் பண்ணுறதா அமையுது. எதுவாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்மள பல பேர் சரியான தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்லீப் டிப்ரிவேஷன்ஸ், டயர்ட்னஸ் அண்ட் லோ ப்ரொடக்டிவிட்டி, சரியான தூக்கம் இல்லாதனால இதெல்லாமே நடக்குது. இல்லை சரியாக தூங்காதனால பல டிசீஸையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இதில் ஒருத்தர் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமிங்கில் தூங்குறது நம்ம பாடியோட இன்டர்னல் பயோ கிளாக் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணுது. இன்டர்னல் பயோ கிளாக் அப்படின்றது ஒரு இன்டர்னல் மெக்கானிசம். அது நம்மளோட தூங்குற மாதிரியான பல ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக கூட இருக்குது. இந்த பயோ கிளாக் பாதிக்கிறனால ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறதுக்கு மெனக்கட வேண்டியதை மட்டும் இல்லாமல் நம்மளோட மூட், மென்டல் அலர்ட்னஸ், ஹங்கர், ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியான எல்லா பாடி ஃபங்க்ஷன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. அதனால் ஒவ்வொரு நாளும் தூங்கக்கூடிய நேரமும் தூங்கி எழுந்திருக்கக்கூடிய நேரமும் ஒரே மாதிரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரை தூங்குறது பெஸ்ட் ஸ்லீப்பிங் டைமாக இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நைட் ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்க எல்லாரும் மதியம் தூங்குறத செய்யலாம். மற்ற எல்லாரும் முடிஞ்ச அளவு மதியம் தூங்குறத தவிர்த்துடுங்க. இல்லை ரொம்ப தூக்கம் வருதுன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா 20 to 30 மினிட்ஸ் மட்டும் ஒரு குட்டி நேப் போதுமானதாக இருக்கும். இன்னும் டெப்த்தாக இந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு விஷயம் தரணும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக 48 Laws of Powerன்ற ஒரு புக்கு படிச்சிருந்தேன். வலிமையாக லைஃப்பில் கெத்தான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிற எல்லாருமே கட்டாயம் கேட்டிருக்க வேண்டிய ஒரு புக்குன்னு சொல்லி நான் பர்சனலி ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ஒரு புக்கு கட்டாயம் கேளுங்க. இந்த புக்கு தமிழ் இந்த புக்கோட ஃபுல் சம்மரி 1.5 hours வர்றது குக்கு எஃப்எம் அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அக்ஷய் 50ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 399 rupees ஓத்தான 1 year மெம்பர்ஷிப்பு உங்களுக்கு 199 rupeesக்கே கிடைக்கும். இதில் 5000 ஹவர்ஸ்க்கு மேலான கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த சேலஞ்சை எடுக்கிறதுக்கும் தவறிடாதீங்க. அடுத்து நம்பர் 2, ராங் போஸ்டர்ஸ். நம்ம டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் படுக்கிறது கூட பல நேரம் தூக்கம் வராதுக்கு காரணமாக இருக்கலாம். நல்லா 8 மணி நேரம் தூங்குறேன் ஆனாலும் டயர்டாகவும் சோம்பேறித்தனமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தூங்கக்கூடிய பொசிஷன்ஸை மாற்றியே ஆகணும். ஃபீட்டல் பொசிஷன்ஸ் படுக்கும்போது உங்களோட முதுகு பக்கமும் கழுத்து தசையிலையும் அதிகமாக ப்ரெஷர் ஏற்படும். இந்த பொசிஷன்ஸில் நீங்கள் படுத்து எந்திரிக்கும் போது டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், ஃபேஸ் டவுன் பொசிஷனில் நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட செஸ்ட் அதிகமாக அழுத்தப்படுறதுனால ஸ்டொமக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை போர்வை எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ரேபிட் அப் பொசிஷன்ஸில் படுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போகிறதுனால தூக்கம் குவாலிட்டியானதாக இருக்காது. ஹெட் 1 arm பொசிஷனில் படுக்கும்போது தசைக்கு கூடுதலான அழுத்தம் ஏற்படுறதுனால ஏதாவது இன்ஜுரி ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆரோக்கியமான தூக்கத்துக்கு இந்த பொசிஷன் எல்லாமே சரியானது கிடையாது. நேராக நிமிர்ந்து முதுகு தரையில் படக்கூடிய மாதிரியான தூங்கக்கூடிய பொசிஷன் தான் சரியான போஸ்டர். இதனால் உங்களோட ஸ்பைன் நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். யாரெல்லாம் பேக் பெயினால் அவஸ்தைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் இப்படி தூங்கினா முதுகு வலி குறையும். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு படுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். இது பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் இதில் அடங்கியிருக்கு. லெஃப்ட் சைடு தூங்கும்போது உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகுது. லிவர் ஓவர்லோட் ஆகாமலும் ஹார்ட் பர்னில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் இன்டெஸ்டைனை க்ளீன் பண்ணுறதுலையும் ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடு தூங்கும்போது நம்மளோட வயிறு பகுதி ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கனால நம்ம ஸ்டொமக்கில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாம் ஸ்டொமக் பகுதிக்கு மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்காது. அதே மாதிரி நம்ம ரைட் சைடு படுக்கும்போது ஆசிட்ஸ் எல்லாமே வயிற்று பகுதிக்கு மேலே வர்றதுக்கான சான்சஸ் நடக்குது. ஸோ ரைட் இஸ் ராங், லெஃப்ட் இஸ் ரைட். அதாவது வலப்புறமாக படுக்கிறது தப்பு, இடப்புறமாக படுக்கிறது சரியானது. அடுத்து நம்பர் 3, பிளேயிங் வித் ஸ்னூஸ் பட்டன். இது பொதுவாகவே எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் கிரைம்னு கூட சொல்லலாம். அலாம ஒரு 6 மணிக்கு வச்சாலும் ஸ்னூஸ் பட்டனை அழுத்தி நம்ம எந்திரிக்க நேரத்தை 8 மணி ஆகிறோம் இல்லையா? இப்படி பண்ணுறனால உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி ஒர்ஸ்ட் ஆகுது. இப்படி தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் தூங்க போகிறனால உங்கள் மூளை எந்திரிக்கணுமா தூங்கணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிரும். பாடியோட இன்டர்னல் பயோ கிளாக் சிஸ்டமையும் டிஸ்டர்ப் பண்ணுது. இதனால் உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்காமலேயே போயிடும். ஜென்ரலாகவே நம்ம மூளை ஒரு தடவை அலாரம் அடிக்கிறப்பவே எழுந்திருக்கக்கூடிய கெப்பாசிட்டியாக வச்சிருக்கு.
இருக்குது. ஸோ ஸ்னூஸ் பட்டனை அழுத்துறதை விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் அலாரம் அடிக்கிறப்பே எழுந்திக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்பர் 4, கன்சியூமிங் ஸ்லீப் இன்ஹிபிட்டர்ஸ். பொதுவாகவே யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 3 to 4 தடவை டீ இல்லை காஃபி குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக காஃபியில் நம்மளை தூங்க விடாமல் விழிப்பாக வைக்கிறதுக்கான கெஃபைன் அப்படின்ற ப்ராடக்ட் அதிகமாக இருக்கனால தூங்க போகிறதுக்கு 8 to 10 நிமிஷம் முன்னாடி தான் காஃபி குடிக்கணும். உண்மையாகவே ஆல்கஹால் எடுத்துக்கிறது உங்களை சீக்கிரமாக தூங்க வச்சாலுமே நைட் அடிக்கடி உங்களை எழுந்திரிக்க வச்சு ஸ்லீப்பிங் குவாலிட்டியை கம்மி பண்ணிடும். அதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமாக சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதுமே தூக்கத்தை கெடுத்துரும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறதுமே உங்களை சரியாக நல்லா தூங்க விடாது. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். பெட் டைமுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுறதுமே ரொம்ப நல்லது கிடையாது. ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் மைண்ட் அண்ட் பாடி எக்ஸைட் ஆகிறனால உங்களை தூங்க விடாமல் ஆக்டிவாகவே வச்சுருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு 4 to 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு 3 மணி நேரம் கேப் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் தூங்குறத தடுக்கக்கூடிய காரணங்களாக இருக்கறனால இதை பண்ணுறதை நீங்கள் அவாய்டு பண்ணி ஆகணும். அடுத்து நம்பர் 5, யூசிங் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். இது தூக்கத்தோட குவாலிட்டியை கெடுக்க காரணம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சாலும் அதில் இருந்து பல பேரால் வெளியில் வரவே முடியறதில்ல. நமக்கு தூங்குறதுக்கு ரொம்பவே தேவையான ஹார்மோன் அப்படின்னா அது மெலட்டோனின். லேப்டாப், ஃபோன் மாதிரியான ப்ளூ லைட்ஸை எமிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு படுக்கிறனால மெலட்டோனின் லெவல் 50% கம்மியாகுது. எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம மூளை எக்ஸைட் ஆகிறனால நம்மளால் தூங்க முடியறது இல்லை. இதனால் சரியாக தூங்க முடியாமல் போகிறதுக்கும் தூக்கம் சரியாக வராமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து தூங்க போகணும். ஸோ நம்ம பார்த்த இந்த 5 காரணங்களும் தான் நம்மளை தூங்க விடாமல் தடுக்கக்கூடிய 5 worst ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். அடுத்ததாக 5 பெஸ்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, கிரியேட் ஆப்டிமல் என்விரான்மெண்ட். ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை தூங்குறதுக்காக கிரியேட் பண்ணுறது தூக்கத்தோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண செய்யும். எப்பயும் தூங்குறதுக்கு முன்னாடி லூஸான காட்டன் ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபேப்ரிக்ஸை விட காட்டன் உங்கள் பாடியை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும். அடுத்ததான் நீங்கள் தூங்க போகிற ரூமோட டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரூம் ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. 20 to 24 டிகிரி அப்படின்றது ஆப்டிமல் ரூம் டெம்பரேச்சராக இருக்குது. அடுத்ததான் நீங்கள் தூங்க போகிற ரூம் கண்டிப்பாக டார்க்காக, குவைட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மேட்ரஸ் அண்ட் பில்லோஸ் அப்படின்றதும் ரொம்பவே ஹார்டாவோ இல்லை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக போர்வை இருந்தால் முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட தூங்குறதுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்கள் தூக்கம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்து நம்பர் 2, ஸ்லீப்பிங் இன் பெஸ்ட் டைரக்ஷன்ஸ். தூங்கக்கூடிய திசையை பொறுத்து நம்மக்கிட்ட யாராச்சும் பொய்யான பல கட்டுக்கதைகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மூடத்தனத்தை நம்பக்கூடாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். அப்போது நல்லா தூங்கணும்னா எந்த திசையில் தலையை வச்சு படுக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். பொதுவாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஏன் வட திசையில் தலையை வச்சு படுக்கக்கூடாதுன்னு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. வட திசையிலையும் தென் திசையிலையும் பொதுவாகவே புவி ஈர்ப்பு புலம், அதாவது மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம். அதனால வட திசையில தலை வச்சு 7 to 8 மணி நேரம் படுக்கும்போது மேக்னெட்டிக் போல்ஸ் உங்க உடம்புல ஒரு ப்ரெஷர்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நார்த் சைடை தவிர எந்த திசையிலனாலும் நீங்க தூங்கலாம். டைரக்ஷன் ஸ்லீப் கல்ச்சர்ஸை பொறுத்தவரை நீங்க ஈஸ்ட் டைரக்ஷன்ல தலையை வச்சு படுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். அடுத்து நம்பர் 3, ஃபுட் மசாஜ். தூக்கத்தோட நேரத்தையும் அளவையும் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க சிம்பிளா வீட்லயே பண்ணக்கூடிய இந்த ஃபுட் மசாஜஸை பண்ணிக்கலாம். இதனால நீங்க ஃபாஸ்டர் அண்ட் டீப்பரா தூங்குவீங்க. இதை பண்றதுக்கு முதல்ல உங்களோட காலை தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கோங்க. டவல் வச்சு தண்ணீர் இல்லாம ட்ரை பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில 2 drops ஆஃப் மஸ்டர்ட் ஆயில் எடுத்து பாதத்துல ஜென்ட்லி மசாஜ் பண்ணுங்க. பாதத்துல மூளையை கனெக்ட் பண்ணக்கூடிய பல அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கிறனால மசாஜ் பண்றதன் மூலமா உங்க பாதம் ரிலாக்ஸ் ஆகும். இதனால உங்களால நல்லா தூங்க முடியும். அடுத்து நம்பர் 4, ப்ராப்பர் பெட் டைம் ரொட்டீன். ஒரு நல்ல பெட் டைம் ரொட்டீன் உங்க பாடி அண்ட் மைண்டை நல்லா தூங்குறதுக்காக தயார் பண்ணுது. தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தூங்குறதுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி அலாரம் வச்சுக்கலாம். அப்போ அந்த அலாரம் அடிக்கிறப்போ இது டெக் ஃப்ரீ ஜோனுக்கு போறதுக்கான நேரம் அப்படின்னு எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ல இருந்தும் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கலாம். அடுத்ததா நீங்க குளிக்கணும்னு விருப்பப்பட்டா குளிக்கலாம்.
பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃபீட்டை வெறும் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறனால உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் குறைஞ்சு கூல் டவுன் ஆகுது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃப்ரீ ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணிக்கலாம். இந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை செய்யலாம். இல்லை அப்படின்னா புக் ரீட் பண்ணலாம். உங்களை எது ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபடலாம். இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா உங்களோட தூக்கத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும்தான். அடுத்து நம்பர் 5, ஸ்லீப் இன் 60 செகண்ட்ஸ். யாரெல்லாம் ஸ்லீப்பிங்கோட சீரியஸ் டிசார்டர் டிசீஸான இன்சோமேனியா போன்ற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு அமேசிங்கான ஸ்லீப்பிங் மெத்தட்ஸை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுதான் இந்த 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக். இது நல்லா தூங்குறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ரொட்டீன். இதை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, உங்களோட நாசி வழியாக ப்ரீத் பண்ணுறதை 4 செகண்ட் பண்ணணும். அப்படியே மூச்சை 7 வினாடி ஹோல்டு பண்ணி வைக்கணும். அடுத்ததாக அந்த மூச்சு காற்றை வாய் வழியாக 8 வினாடி வரை வெளியேற்றணும். இதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை பண்ணாலே உங்களுக்கு தூக்கம் உடனடியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்த இந்த 5 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஸ்லீப்பிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தூக்கம் அப்படின்றது ஒரு ஹியூமன் பீயிங் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அந்த தூக்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதில் இருந்து வெளியில் வர ட்ரை பண்ணணுமே தவிர சரியாக தூக்கம் இல்லாத அதோட வேலை செய்யவே கூடாது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 5 பெஸ்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணி தூக்கத்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.